ஆல்மோஸ்ட் நம்ம மாங்காய் சீசனோட எண்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் எப்பயுமே மாங்காய் தோப்பில் தான் போய் டைரெக்டாக மாங்காய்கள்லாம் வாங்கிப்போம். நாங்கள் மாங்காவாக வாங்கி அந்த மாம்பழத்தை நாங்கள் பழுக்க வச்சுப்போம். நாங்கள் அப்படி தான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஃபார்மில் போய் தேவையான அளவுக்கு மாம்பழங்களை ரொம்ப காயாகவே வாங்கிட்டு வந்தோம். அப்படி காயாக வாங்கிட்டு வந்த மாங்காய் எல்லாமே வைக்கோலோ கோணியோ போட்டு நல்லா அதை பழுக்க வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இந்த தோப்பில் நாங்கள் வாங்குகிற மாம்பழத்துக்கு தனி டேஸ்ட்டே இருக்குது. கொஞ்சம் கூட ஒரு புளிப்பு தன்மையே இருக்காது. இந்த மாம்பழத்துக்காகவே நாங்கள் வருஷம் ஃபுல்லாக வெயிட் பண்ணி 10 நாள் லேட் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு இந்த ஃபார்மில் மட்டும்தான் நாங்கள் வாங்குவோம். இந்த மாதிரி நம்ம ஃபேமிலியே டைரெக்டாக மாம்பழங்களை வாங்கும்போது நம்மளுக்கு கெமிக்கல் இல்லாமல் மாம்பழங்க கிடைக்கும். இந்த மாதிரி லோக்கல் ஃபார்மஸையும் நம்ம சப்போர்ட் பண்ண முடியும். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு ரொம்ப ஆர்கானிக்காக ஒரு மாம்பழத்தை சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும்.